வழிவிடு முருகன் கோயில் எல்லா ஊர்லேயுமேவும் மலை கிராமத்துக்கு கீழே ஒரு முருகன் கோயில் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் குமுளிக்கு மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு முருகன் கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த முருகன் கோயிலோட வரலாறையும் ஹிஸ்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழிவிடு முருகன் கோயில் இந்த கோயிலில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கல்யாணம் நடந்திருக்குங்க. பூராமே லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே கலந்து நடந்திருக்கு. அப்படி இந்த கோயிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னோர்கள் வணிகம் செய்கிறதுக்காக இங்கிருந்து காய்கறி, அரிசி எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்குமதி பண்ணிட்டு அங்கிருந்து ஏலக்காயை ஏற்றுமதி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த வணிகம் செய்யும்போது இங்கிருந்து வண்டி பூட்டி கிளம்புறப்ப போகிற வழி எல்லாமே தடங்களாகவே இருந்திருக்கு. இந்த தடங்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மேலே போக 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 அவங்களால ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே பண்ண முடியாமல், வணிகமே பண்ண முடியாமல் இடைஞ்சலாகவே இருந்திருக்கு. அப்போ தோன்றினவர் தான் இந்த பலிபீடு முருகன் கோயில். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கும்கி ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. இதை தாண்டி தான் பலிபீடு முருகன் கோயில் போகணும். அந்த பலிபீடு முருகன் கோயில் தோன்றவுமேவும் தடை இல்லாமல் மேலே ஏறிட்டு கீழே வணிகம் பண்ணி வந்ததுனால இந்த பலிபீடு முருகன் கோயில் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. இந்த முருகனுக்கு இருக்க பவரை வந்து யாராலும் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு பவர் இருக்குங்க. இந்த முருகன் கோயிலில் நம்ம ஒரு விஷயத்தை வேண்டிட்டு மேலே போனோம்னா போன காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க. திருப்பி கீழே வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த பலிபீடு முருகன் கோயிலுக்கு பவர் இருக்குங்க. இங்கே கல்யாணம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கல்யாணம் நடந்திருக்கும். எல்லாருமே லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே தான் வேண்டிக்கிடுவாங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே கூட்டு வந்து தாலியும் கட்டிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் வாழ்க்கை இங்கே சிறப்பாக இருந்திருக்குங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த பலிபீடு முருகன் கோயிலை வாங்க பார்க்கலாம். கூடலூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் குமுளி. அந்த மலை ஏற்ற வந்தோடனேவும் அங்கேருந்து பவர் ஸ்டேஷன் இருக்கும். அந்த பவர் ஸ்டேஷனை தாண்டின உடனேவும் குமுளி மலை ஏற்ற வரும். அந்த ஏற்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் போதுங்க இந்த பலிபீடு முருகன் கோயில் வந்துடும். நீங்களும் குமுளி வந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த பலிபீடு முருகன் கோயிலை தரிசிச்சு மேலே போங்க.